வணக்கம் நேர்ல நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பான சிங்கர் கிறிஸ்டோபர் ஸ்டான்லி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் மீ திஸ் பர்டிகுலர் சாங் ஊர்வசி உன்னுடைய கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன்ஸ் எப்படி வரும்ன்ட்டு டுட்டோரியல் மாதிரி கிட்டார் டுட்டோரியல். மூணு கார்ட்ஸ் தான், சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் கார்ட்ஸ். ஸோ ஹியர் வி கோ. G sharp minor, E major, F sharp major. Okay, these are the three chords. What I have played is bar chords. You can play it as இப்படி கூட வாசிக்கலாம். So இந்த மாதிரி வாசிக்கும் போது you cannot play the top string. So அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா இந்த மிடில் ஃபிங்கரை டாப் ஃபிங்கர்ல மியூட் பண்ணிக்கலாம். அப்படி கேட்கும். Okay, so this is the easy way of playing it. I will teach you how to do it, but this is the basic chords. இது எப்படி வரும்ன்றது மட்டும் பார்த்துக்கலாம். Once I finish it, I will explain how to play the chords. Okay, so Urvasi, Urvasi, take it easy, Urvasi. Urvasi போல உடம்பிருந்தா தேவையில்லை pharmacy. ஒளியும் கரண்ட் போனா take it easy policy. ஸோ இப்படி தான் போகும். எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியான கார்ட்ஸ் வச்சு ஐ எம் டீச்சிங். ஸோ இந்த 3 கார்ட்ஸ் தான் போதும் ஃபுல் பாட்டுக்குமே. எப்படி அடுத்தது கண்டதும் அந்த இடத்துல மட்டும் கண்டதும் காதல் விளையாது தாரன பாப்பா பாப்பா பா தாரன பாப்பா பாப்பா பா தாரன பாப்பா பாப்பா. இவ்வளோதான். ஸோ இதுக்கு என்ன G sharp minor and F sharp major. So இவ்வளோதாங்க, ஃபுல் பாட்டுமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அடுத்த இன்னும் கொஞ்சம் பிகினர் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா எப்படி இந்த கார்டு வாசிக்கிறதுன்ற மேட்ரை பார்த்துக்கலாமா. ஃபர்ஸ்ட்டு G sharp minor, இங்கே G வாசிப்பாங்க. அது அடுத்த லெவல் வந்து அடுத்த ஸ்டெப்பு ஃப்ரெட்டு போனோன்னா G ஷார்ப் ஆகிடும். அதை மைனராக பாட போகிறோம், வாசிக்க போகிறோம். பார் கார்டு ஈஸி. இந்த ஃபுல் ஃபிங்கரை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு பிங்கி ஃபிங்கர் ஆன் யோர் 6th ஃப்ரெட், 1 2 3 4 5 6 6th ஃப்ரெட்டில் 4th ஸ்ட்ரிங். ஓகே, இப்படி இருக்கும். அண்ட் யோர் ரிங் ஃபிங்கர் 6th ஃப்ரெட்டில் 5th string. Okay, இவ்வளவுதான். This is the G sharp minor chord. Okay, make sure that you hold your thumb here. Okay, இவ்வளவு தூரம் இந்த மாதிரி வச்சீங்கன்னா you won't be able to press properly. Okay, if you push this pressure இங்க கொஞ்சம் ஈஸியா it will tighten. Okay, simple. இது வந்து bar chord. இதே வந்து என்னால் பார் கார்டு வாசிக்க முடியலன்னு யோசித்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. பட் இஃப் இட்ஸ் நாட் பாசிபிள், திஸ் அந்த மேலே ஃபுல்லாக பிடிச்சிங்களே அதுக்கு பதில் ஒன்லி த ஃபர்ஸ்ட் 3 ஸ்ட்ரிங்ஸ் கீழே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் பிடிச்சிட்டு மீதி 2 ஃபிங்கர் சேம். ஆனால் யூ கேன் நாட் பிளே திஸ். இந்த சவுண்ட் வரவே கூடாது. ஸோ மேக் ஷுர் யூ பிளே ஒன்லி த லாஸ்ட் அந்த 5 ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் தான். இந்த மேலே ஸ்ட்ரிங் வாசிக்காமல் வெறும் கீழே ஸ்ட்ரிங் மட்டும் தான் வாசிக்கணும். ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்தது அடுத்த கார்டு என்னது? இ மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும், ஈஸி கார்டுன்னு சொல்லுவாங்க. இ மைனர் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்டு. ஆனால் இப்போ நம்ம வந்து மேஜர் வாசிக்கணும், இ மேஜர். ஸோ மிடில் ஃபிங்கர் டு கோ ஆன் த 2nd fret 5th string. ring finger 2nd fret 4th string, and your pointer finger 1st fret 3rd string. இதுக்கு எல்லாமே வாசிக்கலாம். அடுத்தது F sharp major. இங்க எப்படி E வாசித்தோமோ அது அப்படியே இங்க வரணும். ஆனா அந்த மாதிரி வாசிக்க முடியாது, ஏன்னா மீதி நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இங்க கார்ட்ஸ் பிடிக்க வேண்டியதா இருக்கும். அதனால you cannot
play அப்படியே இங்கே இழுக்க முடியாது. But that is the concept basically. So இங்கே என்ன பண்ணுவோம்னா pinky finger has to go on the 4th fret, 4th string. Okay? Your ring finger, இந்த ring finger shake ஆகுதா, that finger has to go on your 4th fret, 5th string. Okay, your middle finger has to go on the 3rd fret, 3rd string. Okay, எப்படி நான் E இந்த E வந்து அப்படியே நான் இங்க வாசிக்கிறேன் ஆக்சுவலா. Okay, and your pointer finger கடைசி 2 ஸ்ட்ரிங்ல செகண்ட் ஃப்ரெட்ல கடைசி 2 ஸ்ட்ரிங்ல சேர்த்து பிடிக்கணும். ஓகே, இப்படி சேர்த்து பிடிக்கணும். அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா ஏன் எனக்கு இங்கே கவுதுன்னு தெரில, பட் அதே மாதிரி இந்த ஈ வாசிக்கூடாது, இந்த ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற ஸ்ட்ரிங் வாசிக்கூடாது. ஸோ அதனால 5 ஸ்ட்ரிங் மட்டும் தான் வாசிக்கணும். பார் கார்டு வாசிக்கலைன்னா, பார் கார்டு வாசித்தோன்னு வச்சுக்கோங்க அப்படி போயிடும், ஃபுல்லாக வந்துடும். ஓகே, அவ்வளோதான். போக போக பழக பழக என்ன ஆகும்னா பார் கார்டு வாசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி பார் கார்டு வாசிக்க முடியலன்னா இந்த தம்பு எடுத்துகிட்டு வந்து இங்கே சும்மா இப்படி மியூட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக தம்பு எடுக்கக்கூடாது, வேணாம், அந்த மேட்ரு தம்பு பின்னாடியே இருக்கட்டும். நீங்கள் 5 ஸ்ட்ரிங்கில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி போகும். ஓகே, பார் கார்ட்னா அப்படி போகும். ஓகே, ஸோ ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன்றது வந்து எனக்கு வந்து எப்போதுமே அந்த கொஞ்சம் லைட்டாக ஐ எம் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் ப்ராப்பர்லி பிகாஸ் ஐ டிட் நாட் லேர்ன் அப் டவுன் டவுன் அப். அந்த இது வந்து எனக்கு ஆல்வேஸ் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு டூ இட் ஃபாஸ்ட், அப்படியே ஐ எம் கோயிங் டு ஸ்லோ இட் டவுன். மேபி அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இஃப் இட்ஸ் நாட் ஹெல்பிங் ஐ எம் ரியலி சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தட். ஓகே, ஸோ just bear with me on this part alone. Okay. Urvasi, Urvasi, take it easy, Urvasi. I hope you guys understand this. This is it guys. You can play this whole song with just these 3 chords. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். A lot of people requested me for Urvasi உன்னுடைய guitar tutorial. It's just what I played acoustically. நான் என்ன பண்ணேன்னா I just simplified it to make it easier for everyone to understand. So மறக்காம subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க, like பண்ணுங்க, and please கீழே comment பண்ணுங்க if you understood this. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே மெசேஜ் பண்ணுங்க. And also அடுத்த ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா if you want to learn some other song, சிம்பிளான chords வச்சு I will try to teach you guys. This is me, Christopher Stanley, signing off. Ciao. Bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao ன்ற மாதிரி அந்த ciao.